ஹாய்! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, நம்ம வீட்ல புதுசா ஒரு மகாலட்சுமி வந்திருக்கா. வெள்ளிக்கிழமை அதுமா மகாலட்சுமி வந்தது எங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பி. எப்பயும் போல வயல் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு நாங்க 7 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். ஆனா நஞ்சை ஓட்டிட்டு இருந்ததால நான் மாட்ட பார்க்க வந்ததே 7 மணிக்கு தான் வந்தேன். வந்து பார்த்தா மாடு ஒரு மாதிரியாவே இருந்தா. ஓகே, இன்னைக்கு எப்படி கண்ணு போட்டுருவாளாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஒரே ஹாப்பி ஆயிட்டோம். அது வெள்ளிக்கிழமை அதுமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாட்டுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு மழை பெய்யுற மாரி இருந்ததால எல்லா மாடுமே பிடிச்சு கொட்டாயில கட்டியாச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம கொட்டாய்க்கு வேற இன்னும் கரண்ட் வேற இழுக்கல. இது வேற நைட்டில் போடுதேங்கிற ஃபீலிங் இருந்தாலும் கண்ணு போட போகுதுங்கிற சந்தோஷம் இருந்தது. 2 பேருக்குமே அவ்வளவா அனுபவம் இல்லாததால ஒரு தாத்தாட்ட சொல்லியிருந்தேன், இது மாதிரி மாடு கண்ணு போட போகுது தாத்தா, வாங்க தாத்தான்னு. தாத்தாவும் என்ன சொல்லியிருந்தாங்க, பனிக்குடம் உடஞ்சா கூப்பிடுமா, நான் வந்துடுறேன். பனிக்குடம் உடஞ்சி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண்ணு போடும் அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டுக்காரும் அதுக்குள்ளே நீ போய் பிள்ளைங்களுக்கு சமைச்சிட்டு வா, எப்படியும் நஞ்சு கொடி போட லேட் ஆகிடும், அதனால் நம்ம போகிறதுக்கு லேட் ஆகிடும், நீ பிள்ளைங்களாம் கவனிச்சிட்டு நீ வா, நான் கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருந்தால் ஃபோன் அடிக்கிறேன்னாரு. ஆனால் வீட்டுக்கு போய் உக்காந்தப்போ தான் சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடிச்சிட்டாரு, பனிக்கூடம் உடஞ்சிருச்சு நீ தாத்தாவை கூட்டிகிட்டு வான்னு. தாத்தாவை கூப்பிட கூட நேரம் இல்லை, உடனே நடந்து கொட்டாய்க்கு நேரம் வந்துட்டேன். வந்தால் தலையும் காலும் தெரிஞ்சுது. ஓகே, நம்மளே எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இந்த காலில் இருக்கிற வந்துட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரே ரிமூவ் பண்ணார். இது எங்களுக்கு புது அனுபவம், நாங்கள் தனியாக பார்த்தது, கொஞ்சம் பயம். அதனால தான் தாத்தாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தாத்தாவை போய் திரும்பி கூப்பிட்டு வந்தால் வேறு எதாவது மிஸ் பண்ணியிருக்குமான்ட்டு. தாத்தா வந்து ஓகே, கன்னுக்குட்டி நல்லா தான் இருக்கா. ஆனால் என்ன கன்னுக்குட்டின்னு கூட பார்க்கல, தாத்தா வந்து தான் பொண்ணுன்னு சொன்னார். அப்புறம் கன்னுக்குட்டியை தூக்கி பாலெல்லாம் ஊட்டி விட்டு போயிட்டாருங்க.